எக்ஸசைஸ் 1.1ல ஃபிஃப்த் சம் இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். இந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் இன்வர்ஸ் எடுத்தாலும் சரி டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் சரி ரெண்டும் எப்படி இருக்குமா, ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். எப்போ வந்துட்டு நமக்கு ஏ இன்வர்ஸ் வந்து ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஆர்த்தோகனலாக இருந்ததுன்னு சொன்னால் நம்ம டைரெக்டாக என்ன சொல்லிடலாம்னா ஏ இன்வர்ஸ் வந்துட்டு ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக இருக்கும்போது ஏ இன்வர்ஸ் வந்துட்டு ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஷோ பண்ணணும். அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அப்படி இல்லாட்டி ஏ டிரான்ஸ்போஸையும் ஏவையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் சரி என்ன கிடைக்கணும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன செய்யலாம், ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த 1/9 அப்படியே தான் வரும். ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு காலமாக மாறிடும். இங்கே பாருங்கள், -8 1 4 இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து ஃபஸ்ட்டு காலமாக இருக்குது. தென் செகண்ட் ரோ வந்துட்டு பாருங்கள் செகண்ட் காலமாக இருக்கும். தேர்ட் ரோ வந்துட்டு தேர்ட் காலமாக இருக்கும். அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நம்ம 1/9 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 1/81 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? -8 இன்ட்டு -8 வந்து +64 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு 1 வந்து +1. நெக்ஸ்ட்டு 4 இன்ட்டு 4 +16. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணோம். அடுத்து இந்த ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். -8 இன்ட்டு 4 வந்து பார்த்திங்கன்னா -32 அப்படின்னு வரும். அடுத்து 1 இன்ட்டு 4 வந்து பார்த்திங்கன்னா +4. 4 இன்ட்டு 7 வந்துட்டு +28. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணோம். அடுத்து ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், -8 இன்ட்டு 1 -8, 1 இன்ட்டு -8 -8, 4 இன்ட்டு 4 +16. ஓகேங்களா? இப்போ என்ன செஞ்சோன்னா ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணோம். அதுதான் இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு. ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு. ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ரோவில் தேர்ட் எலமெண்ட்டு. ஓகேங்களா? சரி, இதே மாதிரி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 4 இன்ட்டு -8 வந்துட்டு -32. 4 இன்ட்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா +4. 7 இன்ட்டு 4 பார்த்தீங்கன்னா +28. ஓகேங்களா? சரி, இப்போது செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாம். 4 இன்ட்டு 4 வந்துட்டு 16. 4 இன்ட்டு 4 வந்துட்டு பார்த்தீங்கன்னா +16. 7 இன்ட்டு 7 வந்து பார்த்தீங்கன்னா +49. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாம். 4 இன்ட்டு 1 வந்துட்டு 4. 4 இன்ட்டு -8 வந்துட்டு -32. 7 இன்ட்டு 4 வந்துட்டு பார்த்தீங்கன்னா +28. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணலாம். 1 இன்ட்டு -8 வந்து பார்த்தீங்கன்னா -8. -8 இன்ட்டு 1 வந்து -8. 4 இன்ட்டு 4 வந்துட்டு 16. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாம். 1 இன்ட்டு 4 4. -8 இன்ட்டு 4 -32. 4 இன்ட்டு 7 +28. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டு தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாம். 1 இன்ட்டு 1 1, -8 இன்ட்டு -8 வந்து +64, 4 இன்ட்டு 4 வந்து 16. ஓகேங்களா, பாருங்கள் நம்ம என்ன செஞ்சோன்னா ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட் ரோ வேல்யூஸ் எழுதணும். அடுத்து செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோ வேல்யூஸ் எழுதிட்டோம். அடுத்து தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி தேர்ட் ரோ வேல்யூஸ் வந்து எழுதிட்டோம். ஓகேங்களா, இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இதை ஆட் பண்ணி இதோட வேல்யூஸ் எழுத போகிறோம். 64 1 வந்து 65, 71 + 10 81. இதோட வேல்யூஸ் வந்து இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 81 கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்து இதை ஆட் பண்ணலாம். -32 இது வந்து பார்த்திங்கன்னா +28 + 4 +32. அப்போ -32 + 32 இது 0 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, அடுத்து இதுக்கு -8 -8 -16 இது +16 இதுவும் 0 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேங்களா, அடுத்து இங்கே வாங்க. இது -32 4 + 28 அப்போ +32 -32 + 32 இதுவும் 0 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 16 + 16 32 அப்படின்னு வரும். 32 + 9 வந்து பார்த்திங்கன்னா 41, 41 + 40 வந்து 81. இதை ஆட் பண்ணிங்கன்னா 81 அப்படின்னு கிடைக்குது. இங்கே வந்து பாருங்கள் 4 + 28 32, ஒரு -32 இருக்குது. அப்போ +32 -32 0 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, அடுத்து இந்த டேர்ம் போகலாம். -8 -8 -16 இது +16 அப்போ 0 அப்படின்னு வந்துடும். அடுத்து இங்கே பாருங்கள் இது 4 + 28 32 இது -32 அப்போ +32 -32 0 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, அடுத்து இங்கே வாங்க. இதை ஆட் பண்ணலாம். 64 + 1 வந்து 65, 65 + ஒரு 10 வந்து 75, 75 + 6 வந்து பார்த்திங்கன்னா 81 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த லீடிங் டயகனல் வேல்யூஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 81 81 81 இருக்குது. ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே 0 0 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ அதை நம்ம வந்துட்டு வேல்யூஸ் எழுதலாம். அப்போது நமக்கு A × A டிரான்ஸ்போஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/81. இப்போ வெளியில் நமக்கு ஒரு 1/81 இருக்குது. ஏன்னா நம்ம என்ன செஞ்சோன்னா 1/9 × 1/9 பண்ணோம். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1/81 கிடச்சிது. இப்போ உள்ள இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே வந்து பார்த்தோன்னா லீடிங் வேல்யூஸ் மட்டும் பார்த்தோன்னா 81 81 81 இருக்குது. இப்போ 81 காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த 81 காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா 81/81 அப்படின்னு இருக்கும். இங்கே இந்த 81 இருக்க பிளேஸ்ல எல்லாம் 1 1 1 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த 81 81 கேன்சல் பண்ணனா 1 வந்துடும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு 3/3 ஐடென்டி மேட்ரிக்ஸ். அதுதான் வந்து இங்கே I3 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3/3 ஐடென்டி மேட்ரிக்ஸ். இப்போ நான் என்ன செஞ்சேன்னா கொடுத்துருந்த ஏங்கிற மேட்ரிக்ஸையும் அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தேன். அது ஏ டிரான்ஸ்போஸு. அந்த 2 மேட்ரிக்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிது. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன செய்யணும், ஏ டிரான்ஸ்போஸையும் ஏங்கிற மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். அதுவும் என்ன தான் நமக்கு கிடைக்கணும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு தான் நமக்கு வந்துட்டு கிடைக்கணும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸை எழுதிக்கலாம். 1/9 இதுதான் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துருப்போம் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸு இன்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸையும் ஏவையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுதான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ வந்து பாருங்கள் 1/9 × 1/9 வந்து 1/81 அப்படின்னு வரும். இப்போவும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. ஓகேங்களா, -8 × -8 64, 4 × 4 + 16, 1 × 1 + 1. ஓகேங்களா, அடுத்து -8 × 1 -8, 4 × 4 + 16, 1 × -8 -8, -8 × 4 -32, 4 × 7 + 28, 1 × 4 வந்து +4. ஓகேங்களா,
நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாம். 1 × -8 -8, 4 × 4 +16, -8 × 1 வந்து -8, 1 × 1 1, 4 × 4 +16, -8 × -8 +64. ஓகேங்களா. அடுத்து ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு தேர்ட் காலம் பண்ணலாம். 1 × 4 4, 4 × 7 +28, -8 × 4 -32. ஓகேங்களா. அடுத்து தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாம். 4 × -8 -32, 7 × 4 7 × 4 வந்து பார்த்தீங்கன்னா 28. இது வந்து ராங்கு. என்ன வரும்னா 7 × 4 வந்து பார்த்தீங்கன்னா 28 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. அடுத்து 4 × 1 வந்து +4 இங்கே மாற்றி இருக்குது. ஓகேங்களா. பாருங்கள் 4 × -8 வந்து -32, 7 × 4 வந்துட்டு 28, 4 × 1 வந்து +4. ஓகேங்களா. அடுத்து 4 × 1 வந்துட்டு 4, 7 × 4 வந்துட்டு 28, 4 × -8 வந்து -32. ஓகேங்களா. அடுத்து தேர்ட் ரோ தேர்ட் காலம் 4 × 4 வந்து 16, 7 × 7 வந்து +49, 4 × 4 வந்து +16. இதை வந்துட்டு நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்கள் 64 + 16 அப்படின்னு சொல்லும்போது என்ன வேல்யூ கிடைக்கும்? 64 70 80 அப்படின்னு வரும். 80 + 1 81 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் -8 -8 -16, இங்கே +16 இருக்குது. அப்போ 0 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேங்களா. அடுத்து இது -32 ப்ளஸ் வேல்யூ ஆட் பண்ணலாம். 28 + 4 வந்து 32. அப்போ -32 + 32 வந்து 0 அப்படின்னு வந்துடும். அப்போ ஸோ இந்த வேல்யூவும் 0 தான். அடுத்து -8 -8 -16, -16 + 16 0 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. அடுத்து இங்கே வந்து பாருங்கள் 1 + 16 வந்துட்டு 17, 17 + 4 வந்துட்டு 21, 21 + 60 வந்து 81 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. அடுத்து இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணலாம். 4 + 28 வந்துட்டு 32, 32 - 32 வந்துட்டு 0 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. அடுத்து இது -32, 28 + 4 வந்து +32, +32 - 32 வந்து 0 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்கள் 4 + 28 வந்து 32, 32 - 32 வந்து 0 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. அடுத்து இந்த 3 வேல்யூஸும் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 81 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இதுலேருந்து காமனாக 81 இந்த லீடிங் டயகனல் வேல்யூஸ்லேருந்து 81 காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 81/81 வந்து 1 அப்படின்னு வந்துடும். இந்த 81 இருக்க பிளேஸ் எல்லாம் 1 1 1 அப்படின்னு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான். ஒரு 3/3 ஐடென்டி மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல் சொல்லிட்டோன்னா அதாவது A × A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் × A ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஷோ பண்ணிட்டோன்னா இப்போ 1 and 2லேருந்து ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னாவே நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிடும்? A இன்வர்ஸ் வந்து A டிரான்ஸ்போஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷோ பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இப்போ நான் இந்த மாதிரி ஷோ பண்ணிட்டேன். அடுத்து என்ன செய்ய போகிறேன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ இல்லை நான் இந்த மாதிரி கூட போடணும் அப்படின்னாலும் போடலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A அப்படின்னா நமக்கு தெரியும் ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்துட்டு இது இருக்குது. இதுதான் வந்துட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸு. டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. -8 ஃபஸ்ட் எடுத்துக்கணும். -8 இந்த ரோ விட்டுறணும், இந்த காலம் விட்டுறணும். 4 4s are 16, -8 7s are வந்து 56 அப்படின்னு வரும். இங்கேருந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ 16 + 56ன்னு வரும். இது என்னென்னு வரும்? 16 + 56. அடுத்து இது வந்து மைனஸ் இருக்கிறதுனால -1. இந்த காலமும் இந்த ரோவும் விட்டுடணும். 4 4s are 16, இது 1 7s are -7 அப்படின்னு வரும். 16 - 7 அப்படின்னு போடணும். ஓகேங்களா. அடுத்து இந்த தேர்ட் எலமெண்ட்டு 4, இந்த காலம் விட்டுறணும், இந்த ரோ விட்டுறணும். 4 × -8 வந்து -32, 1 × 4 வந்து -4 அப்படின்னு வரும். எனக்கு கீழேருந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸு. அப்போ -32 - 4, அப்போ இது -32 - 4 சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 1/9 -8, 16 + 56 வந்து 72, இது மைனஸு.
16 minus 7 வந்து 9 plus 4 minus 32 minus 4 minus 36 அப்படின்னு வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -576, இது -9, இது வந்து -144. இந்த மைனஸ் வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா -729. இந்த 9ஐயும் -729ஐயும் கட் பண்ணிங்கன்னா -81 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ கண்டிப்பாக இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், இன்வர்ஸ் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன சொன்னோம்னா ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஐ அப்படின்னு நம்ம வந்துட்டு ஷோ பண்ணோம். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏவும் ஐ அப்படின்னு நம்ம வந்துட்டு ரிசல்ட் கொண்டு வந்தோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஒரு ஏ இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஏன் ஏ இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறோம்? ஸோ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனால் தான் நம்மளால் இந்த மாதிரி மல்டிப்ளே பண்ண முடியும். ஸோ அதனால் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியாச்சு ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த மேட்ரிக்ஸுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ ஒரு ஏ இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி மல்டிப்ளை பண்ணோம், இந்த டேர்ம்ஸ்க்கு முன்னாடி. ஸோ முன்னாடி மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம அசோசியேட் லா படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டூ வேல்யூஸை அசோசியேட் பண்ணிக்கலாம். இது ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஐ அப்படின்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட நீங்கள் எந்த ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த மேட்ரிக்ஸே தான் கிடைக்கும். அப்போ ஏ இன்வர்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ அப்படிங்கிறது வந்து ஐ. இந்த ரிசல்ட்லேருந்து ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம இதை வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்னென்னு கிடைக்கும், ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு கிடைக்கும். ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸு ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸு. ஒரு மேட்ரிக்ஸ் கூட ஐடென்டி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்களா அது என்ன மேட்ரிக்ஸோ அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே கிடைக்கும். ஸோ இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கிடச்சிடும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னா ஏ இன்வர்ஸுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? அதே மாதிரி இதிலிருந்தும் நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஏ இன்வர்ஸை போஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம். போஸ்ட் மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். இப்போ போஸ்ட் மல்டிப்ளைனா இந்த டேர்ம்ஸ்க்கு அடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இப்போ நம்ம அசோசியேட்டில் அப்படியே என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் அசோசியேட் பண்ணிக்கலாம். ஏ டிரான்ஸ்போஸ் தனியாக எழுதிக்கிட்டு ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸை அசோசியேட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட எந்த ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்களாலும் அது என்ன மேட்ரிக்ஸோ அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே கிடைக்கும். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது ஐடென்டி மேட்ரிக்ஸ்ன்னு கிடைக்கும். ஐடென்டி மேட்ரிக்ஸை எந்த ஒரு மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணாலும் அங்கே என்ன மேட்ரிக்ஸ் இருக்கோ அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே கிடைக்கும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். ஸோ நம்மளை ஷோ பண்ண சொல்ல வேண்டிய ரிசல்ட்டே இதுதான். ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஏ இன்வர்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு ஷோ பண்ணணும். ஸோ ஃப்ரம் 3 and 4லேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஏ இன்வர்ஸ் வந்து ஏ டிரான்ஸ்போஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.